சிவபெருமானுடைய வரலாறை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மும்மூர்த்திகளில் ஒருவர் தான் சிவபெருமான். சைவ சமயத்தோட முழு முதற் கடவுளாகவும் பிறப்பு இறப்பும் இல்லாத பரம்பொருளாதல் பரமசிவன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினாரு அப்படின்னு சொல்லப்படுது. 2 பேரும் சேர்ந்து ஆனந்த தாண்டவமானதுனால தான் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினார்கள் என்றும், தனது உடுக்கையிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் அப்படின்னும் கருதப்படுது. அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பதற்காக காக்கும் கடவுளாகன விஷ்ணுவையும் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது. கடவுள்களில் ஊழி காலத்துல மட்டுமே நிலைத்திருப்பதால் சதாசிவன் அப்படின்னும் சொல்றாங்க. இன்னொன்னு இவருடைய இடப்புறத்திலிருந்து விஷ்ணுவும் வலப்புறத்திலிருந்து பிரம்மனும் உருவானாங்க அப்படின்னு நம்பப்படுது. வேதவியாசர் கூறியிருக்காரு. பிரம்மன் தன்னால படைக்கப்பட்ட உயிர்களை அழிக்க ஈசன்ட்ட தான் வேண்டி நின்றாரு அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மரின் மகனான மும்மூர்த்திகள்ல அழிக்கும் கடவுளான உருத்திரன் உதித்தார் என்ற வாயு அப்படின்னு வாயு புராணம் கூறுதான்.